அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஜனநாயகன் பட விவகாரத்தில் தங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என்று தணிக்கை வாரியம் தரப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் பட விவகாரத்தில் தங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என்று தணிக்கை வாரியம் தரப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கேவியட் மனு என்பது ஒரு விவகாரத்தில் யாரேனும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறார்கள் என்றால் குறிப்பிட்ட அந்த மனுதாரரையோ எதிர்மனுதாரரையோ கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதற்காகத்தான். அந்த வகையில் தற்பொழுது மத்திய திரைப்பட தணிக்கை வாரியமானது உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். காரணம், ஜனநாயகன் பட விவகாரத்தில் தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தனி நீதிபதியின் அந்த உத்தரவை 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இடைக்காலமாக நிறுத்தி வைத்ததோடு ஜனவரி 21ஆம் தேதிக்கும் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருந்தார்கள். ஆனால் எங்களது வழக்கை உடனடியாக விசாரித்து இந்த தணிக்கை சான்றிதழ் என்பதை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அந்த ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். காலையில் நாம் ஒரு பிரத்யேக செய்தியாக பார்த்திருந்தோம். அந்த மனுவில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் அனைத்து பிழைகளும் திருத்தப்பட்டு மனுவிற்கான எண் என்பது கொடுக்கப்பட்டு விட்டது. நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த வழக்கு விசாரணை வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். தற்பொழுது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திலும் போராட்டம் நடத்துவதற்கு சரிசமமாக சண்டை செய்வதற்கு தணிக்கை வாரியமும் தயாராகிவிட்டார்கள் என்ற சமிகையாகத்தான் தற்பொழுது அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய கேவியட் மனு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதில் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவுக்கு எதிராக ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கை விசாரித்து உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு முன்பாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எங்களிடம் நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் நீங்கள் எங்களிடம் விசாரணை நடத்தாமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்றும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அமர்வு, 2 நீதிபதிகள் அமர்வு, இந்த இரண்டிலுமே இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தெளிவாக சொல்லி இருந்தார்கள் தணிக்கை வாரியம். உச்சநீதிமன்றத்திலும் அதையே தான் சொல்ல போகிறார்கள். ஒருவேளை அவர்கள் பெரிய அளவில் எதிர்ப்புகள் பதிவு செய்யாமல் இருந்தார்கள் என்றால் சான்றிதழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் கேவியட் மனு தாக்கல் செய்திருப்பதன் மூலம் அவர்கள் மீண்டும் இந்த விவகாரத்தில் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முக்கியமான அந்த கோரிக்கைகளும் அவர்களுடைய அந்த விதிமுறைகளும் முழுமை பெறும் வரை தணிக்கை கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நன்றி நிரஞ்சன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.